பாகுபலி அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்த கதை ஓட்டத்தை அதை கொண்டு வரதும் இல்லை. இந்த இது வந்து இவங்க அதை உள்ளே போய் டீப்பாக கொண்டு போயிட்டு அந்த குகைக்குள்ளே இருக்கிறதே ஒரு சிவனும் அந்த சிவனுக்காக இருக்கக்கூடிய காப்பாளருமான தெய்வத்தை தான் கொண்டு வராங்க. அதுதான் எல்லாத்தையும் கொண்டு வருது. அப்போ என்ன கான்செப்ட் அது? நம்ம குலத்தை காப்பவர்கள் தான். இப்போ எனக்கு குலதெய்வம்னா மேல்மலை நூறங்கள், உங்களுக்கு வேறு தெய்வம் இருக்கும். ஸோ இந்த காந்தாரா கான்செப்டுடைய தத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வங்கள்லாம் மீண்டும் உயிர் கொடுக்கறதுக்கு தான். நம்ம நிறைய ஜென்ரேஷனுக்கெல்லாம் இந்த ஐடி ஜென்ரேஷன் மற்ற ஜென்ரேஷனுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு அசால்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், இல்லை நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போகுது. படத்தை பார்த்தாலே அதுதான் நம்ம தூண்டுது. வேலை போகுது, இது போகுது, அது போகுது. ஸோ ஒரு தெய்வங்களுக்கு தெரியும் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு, தங்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு அந்த மண்ணுக்கே தெரியும். இப்போ உங்கள் குலதெய்வத்தை வந்து திடீர்னு யாருமே கண்டுக்காமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வம்சத்திலே அந்த மண்ணுக்கு உயிர் வருமா? வரைச்சா அது கூப்பிட்டுக்கும். அப்படி தான் எல்லா கோயிலும், எல்லா தெய்வங்களும் ஏதாவது ரூபத்தில் யாருக்காவது குலதெய்வமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வமே இந்த குலதெய்வங்களுடைய அந்த வீரியம், அந்த உயிர்ப்பு. இப்போ இந்த ஒரு படம் மூலிமா, ஏன்னா இவ்வளோ பெரிய வசூல்னா எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, இனி எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க, இவங்களுக்கும் அந்த படத்துக்கும் ஒரு ஈர்ப்பு வரும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.